இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்கள் லேசான மழை பெய்யும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நிதி கேட்டு அழவில்லை, தமிழ்நாட்டின் உரிமையை கேட்கிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசு நிதி தராமல் வஞ்சிப்பதாக மோடி பேசியதை சுட்டிக்காட்டி கேள்வி. ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நீட் விலக்கு தருவோம், இந்தியை திணிக்க மாட்டோம் என உறுதியளிக்க தயாரா? மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால். நீட் தேர்வில் விலக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்தியை திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் இபிஎஸ்ஐ பாராட்டிய செங்கோட்டையன். சிறப்பாக ஆட்சியை நடத்தியதாக புகழாரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழியில் எதிர்க்கட்சி தலைவர்கள் நடத்தினார்கள். கூட்டணி குறித்து யாரும் பேச வேண்டாம், பாரதிய ஜனதா நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தல். இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் தேர்வு எழுதியோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை இல்லை. தமிழ் வழியில் படித்தோருக்கான அரசு வேலை முன்னுரிமை தொடர்பான விதிகளில் திருத்தம். இந்தியாவின் இணைப்பு மொழி ஆங்கிலம்தான். தக் லைஃப் படத்தை பிரபலப்படுத்தும் விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளவு நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்ல, இது தமிழனின் யதார்த்தம். கனவெல்லாம் நனவாகி வருகிறது. தக் லைஃப் படத்தில் நடித்தது குறித்து த்ரிஷா பெருமிதம். யாருக்கு தான் இந்த படத்துல ஒரு பாட் இருக்க கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. So I'm actually want to second what Abhirami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. ராமேஸ்வரத்தில் உள்ள 7 ஹில்ஸ் பாம்பன் ரிசார்ட்டின் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 அறைகள் முடக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மே மாத தொடக்கத்தில் மத்திய அமைச்சரவை மாற்றப்பட வாய்ப்பு. அமைச்சரவையில் உள்ள ஒருவர் பாஜக தலைவராக கூடும் என தகவல். நெய்வேலி என்எல்சி அருகே உள்ள நீர்நிலைகளில் அனுமதிக்கப்பட்டதை விட 115 மடங்கு பாதரசம் அதிகம். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். நெல்லையில் எடை குறைப்புக்கான மசாஜால் முதுகுவலி என புகார். கட்டணத்தை திருப்பிக் கொடுக்க மறுத்த நிறுவனத்திற்கு 35,000 ரூபாய் அபராதம். 17 லட்சம் ரூபாய் பணத்துடன் வீட்டை விட்டு ஓடி வந்த சிறுவனை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர். தந்தை திட்டியதால் கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலத்திற்கு வந்ததாக போலீசில் விளக்கம். புனித வெள்ளியையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. இயேசு சிலுவை சுமந்த காட்சிகளை தத்ரூபமாக நிகழ்த்தி ஊர்வலம்.
ஜாட் திரைப்படத்தில் நடித்த சன்னி தியோல் உள்ளிட்டோர் மீது வழக்கு. படத்தில் கிறிஸ்தவ மதத்தினரை அவமதிப்பதாக புகார். கிரிக்கெட் வீரர்கள் நிர்வாண புகைப்படங்களை அனுப்பி தொல்லை தந்தனர். ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சஞ்சய் பங்கரின் மகள் குற்றச்சாட்டு. சொந்த மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்யுமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. பலம் வாய்ந்த பஞ்சாப் அணியுடன் இன்று பல பரீட்சை. தமிழ்நாட்டின் உரிமையை கேட்பது அழுகை அல்ல என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட பெருஞ்சேரி கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் 1,00,000 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் பட்டியலிட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர், இது அழுகை அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையையே கோருகிறோம் என்று கூறினார். ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு? நீங்க கேட்டது, நீங்க சொன்னது. அதனால்தான் நினைவுபடுத்துறேன். குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுனது என்ன? குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. எப்போ? குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார். யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று தெரிவித்தார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாட்டில் உள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்தவர்கள் வெற்றி பெற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார்.